Okay, Fourier transformல நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் செகண்ட் ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எழுதி பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் கண்டிப்பாக உங்களால் மார்க் எடுக்க முடியும் அந்த சாப்டரில். ஸோ ஃபைண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x equal to 1 minus x square modulus of x less than 1. modulus of x less than 1 அப்படின்னு சொன்னால் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், minus 1 less than x less than 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 0 அதனோட லிமிட் என்ன இருக்கு, மாடுலஸ் ஆஃப் x greater than or equal to 1 and deduce that and hence deduce that integral 0 to infinity sin s minus s cos s divided by s cube into cos s by 2 into ds equal to 3 pi by 60. ஓகேங்களா? ஸோ இதனோட சொல்யூஷனை வந்து நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கொண்டுட்டு வரும்போது we have to deduce like this. இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் டெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. வாட் இஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா? f of x equal to 1 by square root of 2 pi integral minus infinity to infinity mod f of x infinity into f of x into e power I s x into dx. ஓகேங்களா? e power I s x into dx. இதுல வந்து e power I s x into dx அதுக்கு என்னன்னா எப்படி எழுதலாம், cos s x plus I sin s x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் f of x என்ன இருக்கு பாருங்க, இங்க f of x ப்ராப்ளம்லயே இருக்கு 1 minus x square. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லிமிட் என்னவா போடுவீங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிங்கிறது வந்து இங்க என்ன இருக்கு minus 1 to 1. ஏன்னா f of x என்ன இருக்கும் அதோட லிமிட் வந்து கூட இருக்கணும், minus 1 to 1 லிமிட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போறோம். f of x equal to 1 by square root of 2 pi integral இங்க என்னன்னு சொல்லிருக்கேன், லிமிட் minus 1 to 1 and then f of x என்னது 1 minus x square cos sx plus I sin sx into dx. ஓகேங்களா? so next 1 by square root of 2 pi minus 1 to 1 minus x square cos sx. ஓகேங்களா? so இந்த இடத்துல அதனால minus 1 to 1 நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், minus a to a f of x into dx. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க. 2 times of integral 0 to a f of x into dx. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க. அப்போ யூஸ் பண்ணும்போது இங்கே 2 times of அப்போ 0 to 1 மாறிடும். லிமிட் வந்து minus 1 to 1 வந்து 0 to 1 சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 2 வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே வந்து இது வந்து இன்டர்னல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஸ்பிளிட் பண்ண போகிறேன். டேர்ம்ஸ் வந்து cos θ தனியாக I sin θ தனியாக ஸ்பிளிட் பண்ணுறேன். ப்ளஸ் I இன்டர்வல் 0 to 1 minus x ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த டேர்ம் தனியாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை நெக்ஸ்ட் இந்த டேர்மால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 minus sin sx dx. so this is common for both term. ஓகேங்களா? இது வந்து காமனா இருக்கு ரெண்டு டேர்முக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், I term வந்ததுனாலே I termல sin வந்ததுனாலே sin is the odd function. sin வந்து default odd function. ஓகேங்களா? sinங்கிறது default odd function. this is odd, this is even. ஓகேங்களா? ஸோ ஆட் ஃபங்க்ஷன்றதுனால யூ ஹேவ் டு டெலீட் திஸ், நெக்லெக்ட் திஸ் ஒன். ஓகேங்களா? ஆட் ஃபங்க்ஷன்றதுனால யூ ஹேவ் டு நெக்லெக்ட் தட். ஸோ அப்போ வாட் இஸ் த ரிமைனிங் டேர்ம்? ரிமைனிங் டேர்ம் என்னங்கிறத நான் இப்போ அங்கே எழுத போகிறேன். ஸோ என்ன இருக்கு பாருங்க, 2 by square root of 2 pi integral 0 to 1 minus x square cos sx into dx. ஓகேங்களா? கிளியரா? இப்போ என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல தரவா இருக்கீங்க. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா
அதை எழுதிக்கிங்க. அதை எழுதிட்டு இங்கே என்ன லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதனோட லிமிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1னா -1 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் லெஸ் தென் 1. ஸோ லிமிட்டை வந்து இந்த லிமிட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணதும் அதோட லிமிட்டை வந்து உடனே சேஞ்ச் பண்ணிடணும். என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதோட லிமிட் என்னன்னு பார்த்து உடனே என்ன பண்ணிடணும், லிமிட்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இ பவர் ஐஎஸ்எக்ஸ்க்கு என்னங்கிறது என்னென்னா காஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் பண்ணல, நாங்கள் அது வெறும் சப்ஸ்டியூட் அது ஃபார்முலாவில் எனக்கு நமக்கு என்னென்னலாம் தெரியும் கிவன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ சைன் வரதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி. சைன் வந்ததுன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டுருங்க. அது வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு, நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னாலே நீங்கள் டிஃபால்ட்டாக அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன், இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் வந்து காசு இதை மட்டும்தான் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன இருக்கு, 2 square root of 2 into 0 to 1 minus x square cos sx into dx போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஐலேட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா என்னது, ஐலேட் அதை யூஸ் பண்ணோம்னா எது வந்து ஃபர்ஸ்ட் எது வருதோ அது u. இந்த ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வந்து யூன்னு எடுத்துக்கணும். செகண்ட் வரது டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ பெர்னோலியஸ் ஃபார்முலா இங்க வந்து பெர்னோலியஸ் ஃபார்முலா யூஸ் பண்றீங்க. பெர்னோலியஸ் ஃபார்முலால என்னன்னா இங்க பெர்னோலியஸ் ஃபார்முலா இன்டெகிரல் u dv. ஓகே, இன்டெகிரல் u dv equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus etc. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த பெர்னோலியஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எது u எது v அப்படிங்கிறத, எது u எது dv அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஐங்கிறது ஒரு ஐ இஸ் இன்வர்ஸ். ஆல்ரெடி ஒரு கிளாஸில் போட்டிருக்கேன், லாஸ்ட் கிளாஸில் இன்வர்ஸ். ஐ இஸ் இன்வர்ஸ். இன்வர்ஸ்னா என்னன்னா சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இன்வர்ஸ் டேர்ம். நெக்ஸ்ட் ஏ, ஐக்கு அப்புறம் ஏ, ஐ நெக்ஸ்ட் எல், ஐக்கு அப்புறம் என்ன இருக்கு எல். எல்ங்கிறது என்னன்னா லாகரிதமிக். லாகரிதமிக்னா என்னது, லாக் ஆஃப் அப்படின்னு வரதுலாம் லாகரிதமிக். நெக்ஸ்ட் வந்து ஏ, ஏ இஸ் அல்ஜீப்ரா. ஏ இஸ் அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரானா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டேர்ம் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வந்து அல்ஜீப்ரா. நெக்ஸ்ட் டீனா ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில வந்து என்னென்னா சைனு, காசு, டேனு இதெல்லாம் வந்ததுன்னா ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஈங்கிறது எக்ஸ்போனென்ஷியல். ஈங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மா. எக்ஸ்போனென்ஷியல்ல வந்து e பவர் x, e பவர் ax, ல பவர்ல என்ன வருதோ அதெல்லாம் வந்து எக்ஸ்போனென்ஷியல். இந்த ஆர்டர்ல எது வந்து ஃபர்ஸ்ட் வருதோ, which one is first அது வந்து u ன்னு எடுத்துக்கணும். செகண்ட் எது வருதோ அது dv. டிஃபால்ட்டா எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வந்து u ன்னு எடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்னது நெக்ஸ்ட் dv. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருது, இது வந்து அல்ஜிப்ரிக், இது வந்து அல்ஜிப்ரா இல்லைங்களா. ஸோ இது வந்து என்னவா இருக்கு, அல்ஜிப்ரா. இது என்னவா இருக்கு, ட்ரிக்னாமெட்ரி இல்லையா. ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் வருது, ஏ ஃபர்ஸ்டா டி ஃபர்ஸ்டா அப்படின்னு பார்க்கணும். ஏ ஃபர்ஸ்டா டி ஃபர்ஸ்டான்னு பார்க்கணும். ஸோ இதுல வந்து ஏ வந்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, டி வந்து செகண்ட் வந்திருக்கு இல்லையா. டி வந்து இந்த ஆர்டர்ல ஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, டி வந்து செகண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது தான் என்னன்னு சொல்லியிருக்கேன், யூன்னு எடுக்கணும். செகண்ட் வர்றது டிவின்னு எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ கிளியரா இது இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் அப்போ வந்து இந்த கான்செப்ட் வரும். யூ என்னன்னு இருக்கு, what is u? u equal to 1 minus x square dv equal to cos sx into dx. ஸோ இதுல இருந்து
du find பண்ணினா நாம minus 2x into dx. So du by dx equal to minus 2x. So இது வந்து u dash னு எழுதிக்கலாம். du by dx என்னது u dash. u dash equal to minus 2x. Next இதுல வந்து take integrate on both sides. Integrate எடுத்தீங்கன்னா v என்ன கிடைக்கும்? v1. v1 என்ன வரும் பாருங்க v1 equal to sin வந்து என்ன வருது? sin ஐ integrate பண்ணீங்கன்னா cos. sin ஐ integrate பண்ணா minus cos. cos பண்ணீங்கன்னா sin sx by s. sin sx by s. Next u double dash. அதே மாதிரி u double dash னா minus 2 வரும். So u triple dash என்ன வருது? 0. So இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு அப்புறம் 0 வரும். Next v2. v2 வந்து என்ன வரும்? minus cos sx by s square. Again you have to integrate. integrate பண்ணிட்டே வாங்க. இதே மாதிரி இப்போ v3 என்ன வரும்? cos னா sin sx by s cube. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச போதும். ஏனா u v1 u v1 next u dash v2 u double dash v3. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சா போதும் ஃபார்முலால. அதுக்கு அப்புறம் 0 னு ஆயிடுது. இல்லையா? அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன ஆயிடுது? 0 னு ஆயிடுது. சோ இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். இத எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. சோ இன்டெகிரல் u dv அதான் 2 by square root of 2 pi. இது அப்படியே எடுத்து போட்டுருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இதுதான் u dv ல இங்க ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. சோ லிமிட் வந்து ஃபைனல் 0 to 1 ன்னு கொடுத்துருக்கோம். சோ u v1 ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? u v1 what is u? 1 minus x square v1 sin sx by s. next u v1 minus u dash என்ன இருக்கு பாருங்க minus 2x u dash v2 என்ன இருக்கு பாருங்க இதோ இங்க இருக்கு v2 minus cos sx by s square. ஓகேங்களா? next என்ன இருக்கு? plus u double dash என்ன இருக்கு? minus 2. next v3 minus sin sx by s cube. லிமிட் வந்து 0 to 1. ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இங்க என்ன இருக்கு பாருங்க 2 by square root of 2 pi. ஓகேங்களா? சோ 1 minus x square sin sx by s minus வருங்களா? மைனஸ் பிளஸ் ஆயிடும். So இந்த இடத்துல minus into minus plus 3 times of minus வருது. So negative வரும். 2x cos sx by s square. இங்க 2 times அப்போ plus தான் வரும். 2 times of sin sx by s cube. லிமிட் வந்து 0 to 1. ஓகேங்களா? 0 to 1 வருது. So first வந்து என்ன பண்ணுவோம்? 1 அப்ளை பண்ணுவோம். 2 by square root of 2 pi 1 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? 1 ன்னு அப்ளை பண்ணணும். சோ 1 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? இந்த இடத்துல 1 ஸ்கொயர். இல்லையா? சரி வேணும்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரிப் கொடுக்குறேன். 1 ஸ்கொயர் sin s into 1 by s minus 2 into 1 cos s into 1. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 ஃபர்ஸ்ட் plus 2 sin s by s cube. ஓகேங்களா? சோ இது வந்து அப்பர் லிமிட். நெக்ஸ்ட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன ஆகுது? 1 minus 0 எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0 sin 0 divided by s minus 2 into 0. இந்த இடத்துல 0 ஆயிடுது. சோ டோட்டலா அந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். plus 2 into sin 0
divided by s cube. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இது பாருங்க 2 by square root of 2 pi. இப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிடுது 0. 1 minus 1 னா 0. ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபுல்லா வந்து 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் 2 minus 2 cos s by s square plus 2 sin s by s cube. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் இது வந்து என்னது இது ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் இந்த டேர்ம் என்னது 0. இதுவும் 0 இதுவும் 0 எல்லாமே 0 இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆகுது sin 0 0. இந்த இடத்துல 2 into 0 0. இங்க sin 0 0. So total 0. So only we'll get this term only. So next நம்ம என்ன பண்ணோம் அங்க பெர்னாலிஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல எப்படின்னு சொன்னேன் இன்வர்ஸ். இங்க எப்படி வந்து u வந்து எப்படி செலக்ட் பண்ணனும் எப்படி dv வந்து செலக்ட் பண்ணனும்னு சொன்னேன். அதுக்கு வந்து என்ன பண்ணனும் ஹைலைட்ங்கற இந்த ட்ரிக்ஸ் ஹைலைட்டிங்கிறது வந்து ஒரு ட்ரிக்ஸ். அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் what is u what is dv. ஸோ இந்த வேர்டை வச்சு நம்ம எது வந்து u எது dvன்னு ஃபைண்ட் பண்றோம். iங்கிறது இன்வர்ஸ் sin இன்வர்ஸ் cos இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் lங்கிறது லாகரிதமிக் ஏங்கிறது அல்ஜிப்ரா அல்ஜிப்ரானா x x ஸ்கொயர் அந்த மாதிரி டேர்ம். t வந்து ட்ரிக்னாமெட்ரினா sin cos tan e exponential e power x e power ax like that. So Bernoulli's formula, this is the Bernoulli's formula. இந்த ஃபார்முலால இந்த இடத்துல u என்ன v dv என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுல இருந்து u dash u double dash v1 v2 v3 இதெல்லாம் வந்து ஃபைண்ட் பண்றீங்க. ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஒண்ணும் பண்ணல. இந்த ஃபார்முலால என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஒண்ணும் பண்ணல. இருக்கிற இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிட்டோம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். அதை வந்து எடுத்துட்டு போய் அதை அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல. அந்தந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கேன் இது வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நெகட்டிவ்லாம் இருக்கு. நெகட்டிவ் ஆல் நெகட்டிவ் 3 நெகட்டிவ் இருக்கு. ஸோ நெகட்டிவ் வரும். அந்த இடத்துல 2 நெகட்டிவ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் வரும். ஸோ இது வந்து சால்வ் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணா யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்றோம்னு பாருங்க. ஸோ இங்கே நம்ம எப்படி என்ன இருக்கு பாருங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் அப்ளை பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 2 by square root of 2 pi ஒன்றும் இல்லை அதே எடுத்து அப்படியே எழுதிருக்கேன். இந்த டேர்மை அப்படியே எடுத்து அங்கே எழுதிருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்கு பாருங்க 2 by square root of 2 pi காமன் டிவிசர் என்ன இருக்கு பாருங்க காமன் டிவிசர் s cube. ஓகேங்களா? காமன் டிவிசர் s cube எடுக்கிறீங்க. ஈச் டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் பை s cube. அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆகுது minus 2s cos s இங்க plus 2 sin s s cube cancel இல்லையா? ஸோ இதுதான் வந்து வச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன இருக்கு காமனா 2 வந்து காமனா இருக்கு. ஸோ 4 ஆல்ரெடி வெளியே ஒரு 2 இருக்கு. 2 2 are 4 sin s minus s cos s divided by s cube. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து என்னது f of x yeah f of x வந்து என்னது 4 by square root of 2 pi into sin s minus s cos s divided by s cube. Next என்ன பண்ணனும் inversion Fourier inversion formula. Fourier inversion formula ன்னு சொல்லிருக்கேன் f of x அதுல வந்து அப்படியே ரிவர்ஸ்ல எடுக்கணும். f of x 1 by square root of 2 pi integral minus infinity to infinity capital F of x இது ரிவர்ஸ்ல வரும் minus isx into ds
அங்கே டிஎக்ஸ்ன்னு வரும், இங்கே டிஎஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அப்படியே இன்சர்ட் பண்ண போறீங்க, வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. இதில் நமக்கு என்ன இருக்குது, கிவனில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து அதில் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன தெரியும் பாருங்க, இந்த ஃபார்முலாவில் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியை 0 to infinity மாற்றிட்டா இதில் 2 ஆட் ஆகிடும் இல்லையா? 0 to infinity ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னன்றது ப்ராப்பர்ட்டி எல்லாம் திரும்ப ஒரு முறை எழுதுன பாருங்க. மைனஸ் a to a f of x dx இந்த மாதிரி இருந்ததுன்னா 2 times of integral 0 to a f of x into dx. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 0 to infinity f of x into capital F of x into f of x என்னது 4 by square root of 2 pi sin s minus s cos s by s cube e power minus I sx. அப்போ என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் cos sx minus I sin sx into ds. ஓகேங்களா? ஓகேவா? கிளியரா? இதில் f of x என்னங்கிறது ஃபைன் பண்ணியாச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இன்வர்ஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இன்வர்ஷன் ஃபார்முலாவில் என்ன நமக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை வந்து இன்சர்ட் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணல. ஃபார்முலா எழுதிட்டு இதில் நம்ம இந்த வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் 1 by square root of 2 pi இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியை இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 0 to infinity இங்கே 2 இந்த லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இங்கே 2 ஆட் ஆகும். 2 வந்து போட்டுட்டு லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க 0 to infinity-னா. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை அங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க. இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் அதனோட வேல்யூ என்ன, காஸ் எஸ்எக்ஸ் மைனஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ் இன்டர் டிஎஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இங்கே கூட டெலிட் பண்ணிடலாம், இங்கே கூட நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து இது என்னது ஈவன் டேர்ம் இல்லையா? ஸோ இது வந்து சைனுங்கிறது வந்து சாரி ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கூட நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம், இல்லை அதர்வைஸ் நம்ம ஃபுல்லாக எழுதி கூட நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இந்த டேர்ம் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த டேர்ம்ஸை கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 8 4 2s are 8 and next square root of 2 pi அப்போ வந்து 2 pi ன்னு வருங்களா. square root of 2 pi into square root of 2 pi integral 0 to infinity sin s minus s cos s divided by s cube cos sx minus I sin sx into ds. இல்லையா? ஸோ நான் இங்கே கூட என்ன பண்ணிடலாம், நம்ம திஸ் இஸ் த ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால இது வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க. ஆட் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால யூ ஹேவ் டு நெக்லெக்ட் திஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 4 by pi 2க்கு இதை கேன்சலைஸ் பண்ணினா 4 by pi நெக்ஸ்ட் அப்போ என்ன இருக்கு 0 to infinity sin s minus s cos s by s cube inter cos sx inter ds. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க f of x ன்னு இருக்கு. f of x ஓட வேல்யூவும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் போடணும்னு சொன்னேன், இங்கே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். f of x என்னென்ன இருக்கு 1 minus x square, அதையும் நம்ம இங்கே போட்டுக்கணும். f of x 1 minus x square இந்த இடத்துல 1 by square root of 2 pi இந்த இடத்துல இந்த லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது 2 வரும். அந்த 2 இது 0 to infinity. நெக்ஸ்ட் கேபிட்டல் f of x ஓட வேல்யூ ஒர்க் பண்ணுங்க. கேபிட்டல் f of x ஓட வேல்யூ எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி e பவர் மைனஸ் ix இதோட வேல்யூ ஓகேங்களா இன்டு ds போட்டுருங்க. s சைன்னாலே அது வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஆட் ஃபங்க்ஷன்னா நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், நான் இங்கே நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன வருது, யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ இங்கே அப்போ என்ன இருக்குது 1 minus x square இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, 1 minus x square இங்கெல்லாம் 1 minus x square அப்படியே இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க x equal to
இந்த இடத்துல இந்த டேர்ம் தான் நமக்கு ஃபைனலாக கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்துச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சருக்கு கிட்ட வந்துட்டோம், டெடியூஸ் பண்ணிட்டோம். இது 0 to infinity இருக்கு, sin s இருக்கு, minus s cos s by s cube இருக்கு, cos s by 2 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்க xங்கிற இடத்துல என்ன போட்டா s by 2 வரும்? x equal to 1 by 2 ன்னு போடணும் இல்லையா? x equal to 1 by 2 ன்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? s by 2 அப்படின்னு வந்துடும் இல்லையா? 1 by 2 னா s by 2 ன்னு வந்துடும். ஸோ அப்போ வந்து xங்கிற இடத்துல 1 by 2 ன்னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி படுறோம்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூவை 1 by 2 நீங்கள் எடுக்கிறீங்க. மேம் நம்ம எப்படி எடுக்கிறோம் 1 by 2 நீங்களே எப்படி எடுக்கிறீங்க அப்படின்ற கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரேஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, reduce that அப்படின்னு சொல்லி, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், x equal to 1 by 2 எடுக்கிறோம். ஸோ அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 by 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 1 minus 1 by 2 இந்த இடத்துல x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ 1 by 2 whole square 4 by pi integral 0 to infinity sin s minus s cos s divided by s cube. Next cos s into 1 by 2 into ds. Okay, clear? So next என்ன பண்ண போறோம்? Clear ஆயிடுச்சா? Next இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிட்டேன் பாருங்க. இங்க 1 minus 1 by 2 whole square equal to 4 by pi integral 0 to infinity sin s minus s cos s divided by s cube cos s by 2 into ds. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, சேம் அது அப்படியே இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் என்ன பண்ணிருக்கேன், s into 1 by 2 இருக்கு. ஸோ அதை s by 2 ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ s by 2. ஸோ இந்த இடத்துல பாருங்க 1 minus 1 by 2 whole square. 1 by 2 whole square என்ன ஆகும்? 1 by 4. ஓகேங்களா? 1 by 2 whole square 1 by 4 equal to 4 by pi integral 0 to infinity sin s minus s cos s divided by 2 into ds. Yeah. So இது simplify பண்ணீங்கன்னா என்ன வருது? 3 by 4 equal to 4 by pi integral 0 to infinity. Next sin s minus s cos s divided by s cube into cos s by 2 into ds. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்மோஸ்ட் பாருங்க நம்ம சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். இன்டெகிரல் 0 to infinity sin s minus s cos s divided by s cube cos s by 2 into ds. யா, ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ என்னாகும், இந்த 4 by pi மட்டும் இந்த சைட் பண்ணுவாங்க. 3 by 4 into அப்போ என்னாகும், ரெசிப்ரோக்கலாக வரும். pi by 4 integral 0 to infinity 0 to infinity sin s minus s cos s by s cube into cos s by 2 into ds. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க 3 pi by 16 equal to integral 0 to infinity sin s minus s cos s divided by s cube cos s by 2 into ds. ஓகேங்களா? இந்த சொல்யூஷன் வந்துச்சா பாருங்க. reduce that ப்ராப்ளம்ல given ப்ராப்ளம்ல என்ன பாருங்க, hence reduce that this. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு லாப்லஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல. ஸோ அந்த 3 ப்ராப்ளம் பார்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் 8 marks ஃப்ரம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்.